Warriors, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் Captain Prakash. Good morning my dear boys. Good morning பசங்களா. Good morning. Tell me whether the audio and video is clear. Audio and video is clear. Just tell me that. So, good morning. Good morning. So first என்ன பண்ணுங்க கட எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. எஸ் சிவதாரணி ஓகே. வேற யார் இருக்கீங்க? ஹேமந்த் ஓகே. மரியா, ஜஸ்வந்த், ஸ்வேதாஸ்ரீ, சம்ரன், கிஷோர், கவினேஷ், ஸ்ருத்திகா, யோகலட்சுமி, மோனிஷ், கிஷோர், சுதீக்ஷா, मधुमिता, सत्या, सुधाकर, सिंधु, तरुणिका, लेखाश्री, केविनाश, दुரை இலக்கியா, ரஷ்மிதா. இன்றைக்கி நிறைய புது பேராக பார்க்குற மாதிரி இருக்கே. எப்பி வர பேர்லாம் காணுமே. சாம், ஜான், கெவின், சூர்யா, அமித்திலா, யோவான், அன்பு ஓகே குட். சாண்ட்ரா, तनुश्री, रक्षणा, मधुमिता, संप्रता, दयानिधि, अंशी, रोशित ओके, एसके, आदर्श ओके, प्रेम गुड ओके. ஸோ எல்லோரும் ப்ரெசென்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் குட், வெரி குட் மார்னிங். ஸோ பசங்களா, ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக படிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. பசங்களை ரொம்ப நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டீட்டெயில் ஆல்சோ. சரியா? டீட்டெயிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டீட்டெயில் படிக்க போகிறோம். ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு செகண்ட் ஃபேஸ் ஃபிசிக்ஸ்க்குரிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமையும் நம்ம என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ரைட்டா? ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்க்கு ரெடி ஆகிருங்க. அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ, நான் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்கல உனக்கு, ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஐ வில் பி கிவிங் யூ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்சோ. இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்த கொஷின்ஸ் படித்தா கண்டிப்பாக உன்னால் 85, 90 கிட்ட வாங்க முடியும். அட்லீஸ்ட் 75க்கு 60, 65 அந்த மாதிரி வாங்க முடியும். அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்குள்ளே என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொடுத்துட்றேன். அப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீ என்ன பண்ணணும், சூப்பராக பயங்கரமாக வேறு லெவலில் படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? இது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிளியரா? சூப்பர் தானே? வேறு லெவலில். எஸ், இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஒன் ஆஃப் த ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டர். ஆனால் நம்ம பார்க்க போகிறது என்னமோ இன்றைக்கி என்ன அப்படின்னா வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த தியரி பார்ட்ஸ், அதாவது தியரி கொஷின்ஸ், ஒன் வேர்ட்ஸ் எல்லாம். ஆனால் இந்த சாப்டரில் கம்பல்சரி ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். சரியா? கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம் அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடியது இந்த சயின்ஸில். சயின்ஸில் 4th சாப்டர். ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம், நம்ம இன்றைக்கி சூப்பராக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரீ ஆஃப் எலி இருக்கா? ஸோ ப்ரீ ஆஃப் எலி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாஃப் எலி. அப்போ ஆக்சுவல் ஹாஃப் எலிக்கு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. எஸ், இன்றைக்கி 6 to 11 கிளாஸ் இருக்கா? என்னது 6 to 11? இன்றைக்கி தேர்ஸ்டே தானே, அப்படிலாம் கிளாஸ் கிடையாது. இன்றைக்கெலாம் கிளாஸ் இல்லை. போன வாரம் இந்த மாதிரி வச்சுருந்தோமா என்ன? ஓ, லாஸ்ட் வீக் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸு. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கிடையாது. நியூ ஸ்டூடெண்ட் ஓகே. நியூ ஸ்டூடெண்ட்லாம் வெல்கம். ஓகேப்பா, ஆரம்பிக்கலாமா? சாப்டர் 4 போகலாமா? சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் த சாட். சாட்டில் ஃபயர் போட்டால் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாழினியன் சார் சொல்லியிருக்காங்களா? யாழினியன் சார் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட கிளாஸ் இருக்கும். டோன்ட் வரி. ரைட்டா? சோஷியல் கிளாஸா? யாழ் சார் என்ன கிளாஸ் சொல்லியிருந்தாங்க? யாழ் சார் என்ன கிளாஸில் சொல்லியிருந்தாங்க? சோஷியலா மேக்ஸா?
என்ன ஃபயர் கம்மியாக இருக்குது சாட்டில்? சாட்டில் கம்மியாக இருக்குது ஃபயர்லாம். ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஒரு எனர்ஜியே இல்லையே, என்ன ஆச்சு? ஸ்பேம் பண்ணுற மாதிரி மெசேஜ்லாம் ஃபாஸ்ட்டாக போகவே மாட்டேங்குது. என்ன ஆச்சு? ஃபயர் ரொம்ப கம்மியாக இருக்கே நம்ம பசங்கிட்ட. தூங்குறீங்களா எல்லோரும்? ஸோ கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க, படிக்கணும்ல இன்னைக்கு. சரி, ஓகே, ரைட். ஓகேப்பா, ஆரம்பிச்சிடலாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி. ஒன் வேர்ட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். கிவ் மீ யுவர் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் இஸ் எலக்ட்ரிக்கல் பவர், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் இஸ் கரண்ட், rate of change of energy is current, rate of change of current is charge. சரியா? 1 ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? put a question number and then answer. question number போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரியா? yes, an answer. Good. Okay, right. So the answer is option B. Rate of change of charge is current. எவ்வளோ சார்ஜ் போகுதோ சார்ஜை பொறுத்து தான் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். சார்ஜுங்கிறது நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து எஸ்ஐ யூனிட். SI unit of resistance is, resistance ஓட யூனிட் என்ன? எஸ் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட ஹாஃப் டேயில் சூப்பர் மார்க் எடுத்துடலாம். எல்லா கிளாஸும் இருக்கும். டெய்லி தான் நடத்திட்டு இருக்கோமே. டெய்லி காலையில் சயின்ஸ் கிளாஸ் இருக்குது, ஈவினிங் உனக்கு தமிழோ மேக்ஸோ சோஷியலோ ஏதோ ஒன்று வந்துட்டு தானே இருக்குது, ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். யூனிட்டோட அழகு என்ன? அதாவது ரெசிஸ்டன்ஸ் மின் தடையோட அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் OME, OHM, ஓம். ரைட்டா? OHM ஓம் அப்படின்னு அர்த்தம். ஓம்ங்கிறது என்னதோட ஆன்சர் ஓம். ஓம் மீட்டர் கிடையாதுப்பா, ஓம் அவசரத்தில் போட்டுறாத. அடுத்து தேர்ட் கொஸ்டின். இன் எ சிம்பிள் சர்க்கியூட், ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட் இருக்குது. அந்த சர்க்கியூட்டில் why does the bulb glow when you close the switch? அதாவது நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஏன் பல்பு க்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. The switch produces electricity. Closing the switch completes the circuit. Closing the switch breaks the circuit. The bulb is getting charged. என்ன ஆன்சர்? தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஸ்விட்சை போட்டோன்னா என்ன பண்ணுது? நம்மளோட சர்க்கியூட் இப்படி இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே தான் ஒரு பல்ப் இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு பல்ப்பு இங்கே இருக்குது. சரியா? ஒரு பல்ப் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது. சரியா? ஸ்விட்ச்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. இதுதான் ஸ்விட்ச். இந்த மாதிரி ஸ்விட்ச் இருக்குது. சரியா? அப்போ நான் ஸ்விட்சை ஆன் பண்ணால் தான் என்ன பண்ணுது, எனக்கு கனெக்ஷன் ஃபுல் கம்ப்ளீட் ஆகுது. சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி எனக்கு என்ன பண்ணுது, பல்பு எரியுது. ஸோ அப்போ க்ளோசிங் அ ஸ்விட்ச் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கியூட். சர்க்கியூட் என்ன பண்ணுது, அப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுது. க்ளோசிங் த ஸ்விட்ச் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கியூட். ரைட்டா? அடுத்து கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப். கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட். கிலோவாட் ஹவர்ன்றது யாரோட யூனிட்டு? ரைட்டா? கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது யாரோட யூனிட்னு கேட்டிருக்காங்க. கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப். கிலோவாட் ஹவர் யாரோட யூனிட்டாக இருக்க போகுது? எஸ், ரெசிஸ்டிவிட்டியா, கண்டக்டிவிட்டியா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா, எலக்ட்ரிக்கல் பவரா? கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப். கிலோவாட் ஹவர்ங்கிறது யாரோட யூனிட்? ஃபோர்த் ஒன். என்ன ஆன்சர் நிறைய மாறி மாறி போடுறீங்க, ஏபிசி மாற்றி மாற்றி இருக்கே, என்ன ஆச்சு? கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம வீட்டில் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு we will giving the kilowatt hours அப்படின்னு தான் சொல்கிறேன். ரைட்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது கிலோவாட் ஹவர். when a circuit is open dash cannot pass through it. சர்க்கியூட் ஓப்பனாக இருக்கப்போ என்ன போகாது? ரைட்டா? சர்க்கியூட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா என்ன நடக்காது? if the circuit is open அப்போ என்ன ஃப்ளோ ஆகாது? ஓகே ஓகே தர்ஷினி, ஓகே ரைட். ஸோ என்ன பண்ண, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ தானே பார்த்தோம். ஸோ கரண்ட் cannot flow through it. ரைட்டா? கரண்ட் ஃப்ளோ ஆகுது. the ratio of potential difference to the current is known as. ரைட்டா? ratio of potential difference to the current is. ரைட்டா? ratio of potential difference to the current is known as.
ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரைட்டா? கரண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது? செகண்ட் ஒன் ஆன்சர் என்னது? செகண்ட் ஒன் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். அடுத்து the wiring in a house consists of dash circuit. முக்கியமானது, நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் இது நம்ம ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடும், ஆனால் அது எப்படி நம்ம வீட்டில் இருக்குன்றது உனக்கு தெரியுமா? அதுதான் விஷயம், சரியா? நம்ம வீட்டில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. the wiring in a house consists of dash circuits. the wiring in a house consists of dash circuits. it is a parallel circuit, ரைட்டா? it is parallel என்னது? ரைட்டா? parallel circuit என்னது? ஸோ parallel circuitனா இப்போ பார்த்திங்கன்னா வெளியே நம்மளோட வீட்டில் மெயின் ஸ்விட்ச் போர்டு இருக்குது, ரைட்டா? மெயின் போர்டு வீட்டில் வாசலில் இருக்கும்ல, ஃபியூஸு, அதுக்கப்புறம் மீட்டர் ரீடிங்லாம் இருக்கும்ல, மீட்டர் போர்டு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டர் போர்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ரூம் இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய ரூம் இருக்குது, ரைட்டா? கிச்சன், ஹாலு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்கலாம், அப்புறம் தனித்தனியாக நிறைய ரூம்ஸ் இருக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ரூம்ஸாக நம்ம வீட்டில் இருக்குது. இப்போ parallel கனெக்ஷன்னா என்னது? parallel அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம், ஆனால் parallelனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. parallel அப்படின்னா இப்போ மெயின் சப்ளைலேருந்து வருதா, இப்போ இந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், சரியா? இந்த ரூமுக்கு ஒரு கரண்ட் இருக்குது, இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபேனு, பல்ப், அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே லைனை அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லா ரூமுக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னா, அதே லைனை நான் எல்லா ரூமுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இப்படி வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போ பாருங்கள், இது ஒரே லைன், ரைட்டா? ஒரே ஒரு லைன் தான், இது சீரிஸ், அப்படியே வரிசையாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபேனோ இது லைட்டோ ஒர்க் ஆகலைன்னா கரண்ட்டு சப்ளை இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் இவங்க யாருக்குமே என்னது கரண்ட்டு சப்ளை போகவே போகாது. அப்போ என்ன சார் பண்ணலாம், அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் தே வில் டூ, வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் தே வில் டூ, parallel கனெக்ஷன். அதாவது மெயின் போர்டில் இருந்து தனித்தனியாக வரப்போகுது, ரைட்டா? இந்த ரூமுக்கு சர்க்கியூட் இப்படி போய் இப்படி க்ளோஸ் ஆகும், இதுலேருந்து எடுத்து தனியாக இங்கே. அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கேருந்து இந்த ரூமுக்கு போனால் இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபேன், பல்ப் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி அதுலேருந்து என்ன பண்ணுவோம், மெயின் போர்டுக்கு வந்துடும், ரைட்டா? அடுத்து என்ன பண்ண போகுது, இங்கேருந்து திருப்பி நேராக போனால் இந்த ரூமுக்கு, இது நேராக இந்த ரூம் போகுது. அடுத்து அதே மாதிரியே அதே ரூமுக்கு இங்கேருந்து இங்கே தனியாக, இந்த மாதிரி ஒரு ரூமுக்கும் தனித்தனியாக. இப்போ கட்டுற வீட்டில் முன்னாடிலாம் அப்படி இல்லை, பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி கனெக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க யாரோடையாவது சேர்றாங்களா? இவங்க யாரோடையும் சேரவே மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் parallel. parallel என்னது? நம்மளோட ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ரயில்வே ட்ராக்கை நம்ம parallelனு சொல்லாமல் they never intersect. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க, ரைட்டா? they are not going to mingle. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா என்னது இந்த இடத்துல நம்ம parallel கனெக்ஷன் சொல்கிறோம். சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னா வரிசையாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பல்ப் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகிடும், ப்ராப்ளம் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பெரிய மண்டபங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியல் பல்பெல்லாம் கூட முன்னாடியெல்லாம் பார்த்தா அப்படின்னா முன்னாடி காலத்துலலாம் இனிஷியலாக வந்தப்பெல்லாம் சீரியஸ் கனெக்ஷன் தான் வரும், மொத்தமாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், ஒரு இடத்துல முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது, ஒரு லைட்டுக்கு ஒரு பல்புக்கும் டேரெக்டாக லைன் இருக்க போகுது. ஏன்னா ஊடால ஒரு பல்ப் எரியலைனாலும் மித்த பல்பெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்க போகுது, ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆனாலும் மித்த பல்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம், சரியா? ஸோ அப்போ சீரியஸாக பேரலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்குப்பா, த வயரிங் இன் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்கியூட். ஜென்ரலாக நம்ம வீடாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தே ஆல்வேஸ் ஹாவ் அ parallel circuit, not a series circuit. சீரீஸ்னால் ஒரே லைனில் இருக்க போகுது, ரைட்டா? சீரீஸ் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்க போது பேட்ரி இருக்குது, இது ஒரு பேட்ரியிலேருந்து என்ன பண்ணுற ஒரு கனெக்ஷன் இருக்குது, இது பல்ப் 1, ரைட்டா? இது ஒரு பல்ப் 1, இது வந்து ஒரு பல்ப் 2, இது பல்ப் 3, சரியா? இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? இப்படி இருக்கா? இப்போ இந்த பல்ப் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா சப்ளை ஃபுல்லாக போகவே போகாது, இந்த ரெண்டு பல்ப்பும் ஓடாது. அதுதான் இப்போ இன்கேஸ் நான் இப்படி கொடுக்காம இதை நான் பேரலல் கனெக்ஷன் மாதிரி கொடுக்குறேன், ரைட்டா? பேரலல் கனெக்ஷன்னா என்னது, இந்த எல்லா பல்பையும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன், ரைட்டா? எல்லா பல்பையும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இதுலேருந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்கேன், இதே மாதிரி இதுலேருந்து இன்னொரு கனெக்ஷன் எடுத்து இதுக்கு, ஸோ இதே மாதிரி இதில் ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படின்னா இப்படி தனித்தனியாக. ஸோ அப்போ மிஸ்ஸே ஆகாது,
பிரச்சனையே கிடையாது, எல்லாமே தனித்தனியாக இருக்க போகிறோம். ரைட்டா? கிளியரா? ஹவ் யூ காட் இட்? உனக்கு சீரிஸ் கனெக்ஷன் என்ன, பேரலல் கனெக்ஷன் என்ன புரியுதா? இது இன்றைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டரில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கனெக்ஷன். கரண்ட் அண்ட் சீரிஸ், கரண்ட் அண்ட் பேரலல், இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ் பேரலல் 12th ஸ்டாண்டர்டில் கூட இருக்குது. அதனால தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்கள் எல்லாருமே ஆன்சர் எழுதிடுவேன் பேரலல், ஆனால் என்னென்னே தெரியாமையே படிக்கிறேன். நம்ம வீட்டில் தினம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம யாராவது படிக்கிறோமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுதான் விஷயம். சரியா? ஓகேவா? கிளியர் தானே? இஸ் தட் கிளியர்? எஸ், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். அடுத்து, the power of a electrical device is product of, ஒரு electrical product ஓட பவர் என்ன? The power of an electric device is a product of dash and dash. ரைட்டா? dash and dash. electrical power ஓட வேல்யூ என்னது? potential difference and electrical current. ரைட்டா? electrical current and potential difference. சரியா? electrical current and potential difference and current. electrical current and potential difference, நீங்கள் சொன்னது ரைட் ஆன்சர். அடுத்து, LED stands for light emitting diode. ரைட்டா? light emitting diode. ரைட்டா? light emitting diode. LED stands for light emitting diode. சரியா? LED stands for என்னது? light emitting diode. light எமிட் பண்ணக்கூடிய டயோட். கிளியரா? லைட் எமிட்டிங் டயோட். சூப்பர், குட். ஒளி உமிழ் டயோடு. அடுத்து, கரெக்டா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பவர் அண்ட் வோல்டேஜ். ஓம்ஸ் லால பவரும் வோல்டேஜ் பற்றிமா பேசியிருப்பாங்க. ஓம்ஸ் லால யாரை பற்றி இப்போ பேசியிருப்பாங்க? ஓம்ஸ் லால யாரை பற்றி பேசியிருப்பாங்க? பவர் அண்ட் லைட்டை, பவர் அண்ட் வோல்டேஜ் பற்றி பேசியிருப்பாங்களா? இட் இஸ் அ வெரி பிக் ஃபால்ஸ். ரைட்டா? இட் இஸ் அ வெரி பிக் ஃபால்ஸ். அப்போ யாரை பற்றி பேசியிருப்பாங்க பார்த்துடலாம். ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி தான் என்னது நம்மளோட ஓம்ஸ் லா பேச போகுது. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அடுத்து, எம்சிபி இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹவுசஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தேர் இஸ் அ காம்பவுண்ட் கால்ட், நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மெயின் போர்டு இருந்தாலும் தனியாக வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது மெயின் போர்டு பக்கத்துலேயோ ஒரு எம்சிபி இருக்கும். ரைட்டா? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் இப்படி மேலே ஏற்றி கீழே இறக்கி விட்ருவாங்க. ரைட்டா? பார்த்துருக்கியா? இந்த மோட்டர் ஸ்விட்ச்லாம் இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டா? மோட்டர் ஸ்விட்ச்லாம் மாதிரி மேலே கீழே ஏற்றி விடுறது பார்த்துருக்கியா இல்லையா? யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்? யார் யார் வீட்டிலலாம் இருக்குது? யார் யார் வீட்டிலலாம் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது? எம்சிபி யார் யார் வீட்டில் இருக்குது? யார் யார் வீட்டிலலாம் இருக்குது? யார் யார் வீட்டிலலாம் இருக்கா? பார்த்துருக்கியா? அதோட பர்பஸ் என்ன? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு ஹை வோல்டேஜ் வந்துருச்சு, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மெஷினோ பல்போ ஃபேனோ மால் ஃபங்க்ஷன், ஹை வோல்டேஜ் இழுத்துச்சு, பயங்கரமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மொத்தமாக நம்மளோட மெயின் சோர்ஸ் இருக்குல்ல, வீட்டுக்கு வாசலில் ஒரு ஃபியூஸ் கேரியர் இருக்கும். இன்றைக்கும் ஃபியூஸ் கேரியர் இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியரில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் மெல்ட் ஆகிடும். அதில் இருக்க கம்பி என்னது உருகி நம்மளுக்கு என்னது ஃபியூஸ் போயிடும். இப்போ அதுக்கு பதில் அப்போ என்ன பண்ண, நம்ம திருப்பி கம்பியை போய் என்ன பண்ணணும், வாங்கி கட்டணும். அவசரத்துக்கு வீட்டில் கம்பிலாம் இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எம்சிபி சடனாக அது ட்ராப் ஆகிடும். விச் ட்ராப்ஸ், இதை ட்ராப் ஆகிறனால கரண்ட் ஃப்ளோ டு த சர்க்யூட்டை ஸ்டாப் ஆகிடுது. ஸோ தட் வி கேன் ப்ரொடெக்ட் த டிவைஸ். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகுது, இந்த வோல்டேஜை ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அதுவாக ஹை வோல்டேஜ் இருப்போ அதுவாக என்ன பண்ண போகுது, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட போகுது அப்படிங்கிறதா விஷயம். சரியா? ஸோ அப்போ எம்சிபி இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் household electrical appliances. Yes, it is true. The SI unit for electric current is coulomb. Coulomb board SI unit, SI unit of current coulomb. இதில் எங்கேயாவது யோசிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. எனக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோட SI யூனிட் என்னது? ஃபால்ஸ்ன்னு போடாதீங்க. ஃபால்ஸ் போட்டு அது ஆன்சரும் போட்டுருங்க. ஃபால்ஸ் என்னது? ஃபால்ஸ் ஆன்சர் என்னது? It is ampere. False, it is ampere. Right? It is ampere. It is very big false. அடுத்து, 1 unit of electrical energy consumed is equal to 1000 kWh. ரைட்டா? ஒரு யூனிட், நம்ம வீட்டில் ஒரு யூனிட் கரண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், 1000 kW யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோமா, இல்லை என்ன சொல்லணும்? ரைட்டா?
கரண்ட்டோ பவரும் சேம் கிடையாது, வேறு வேறு. நம்ம சும்மா வேர்டிங் நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் வேறு பவர் வேறு. இட் இஸ் அகெயின் அ ஃபால்ஸ், ரைட்டா? 1 unit of electrical energy consumed is equal to 1000 kilowatt கிடையாது. It is a false. It is 1 kilowatt hour, ரைட்டா? 1 kilowatt hour, 1 kilowatt, 1000 கிடையாது, 1 kilowatt. It is false. False 1 kilowatt. சரியா? அடுத்து, the effective resistance of 3 resistors connected in series is lesser than the lowest of individual resistance. என்ன கேள்வி தெரியுமா? இதில் படத்தை வரைவா. ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் எப்படிமா போடுவாங்க? இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா அதுதான் என்னது ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? த இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டர்ஸ். இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ, ரைட்டா? டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் வேல்யூ when it is connected in series. சீரீஸ்னால் என்னது? கண்டினியூஸாக இருக்க போகுது, ரைட்டா? இப்படி கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? The effective resistance of 3 resistors connected in series is lesser than the lowest of the individual resistance. Individual resistance connect பண்ணுறதை விட இங்கே என்ன அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாரு. இப்போ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பல்போட சர்க்யூட் வச்சுருக்கேன். நீ யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கா? நீங்கள் எல்லோரும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேல, கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்பேன். யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கா? யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு பல்ப் வைக்க போகிறேன், ரைட்டா? I'm going to keep a bulb here, right? ஒரு பல்பு இங்கே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தது இல்லையா? டே நீ பார்த்துருப்ப. நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எல்இடி பல்பு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இங்கே கலர் கோடிங்ஸ்லாம் இருக்குது. இப்படி கோடு கோடாக இருக்கும், கலர் கோடிங்ஸாக இந்த மாதிரி இருக்கும். பார்த்துருப்பேன். நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டேன். அதாவது நீங்கள் 12 volt பேட்டரி யூஸ் பண்ணுறப்ப நீ பார்த்துருப்பியே. இரு நான் உனக்கு காட்டுறேன், இமேஜ் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். நீ பார்த்துருப்ப. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். எப்போ டெஸ்ட் சீரிஸ்? டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சேப்பா. சோனிகா என்னாச்சு? டெஸ்ட் சீரிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு? ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சுல. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா ரெசிஸ்டன்ஸ். நீ பார்த்துருப்ப, சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இந்த பல்புக்கு போகிறது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ரெசிஸ்டன்ஸ் வேலை கரண்ட்டை கம்மி பண்ணுறது, ரைட்டா? கரண்ட்டை கம்மி பண்ணுறது. இப்போ பாருங்கள், அப்போ R1 R2 R3, சரியா? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் TR ஈக்குவல் டு RT ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பாருக்கு? R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 தான் இருக்குது, ரைட்டா? R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 தான் இருக்க போகுது. அப்போ என்னது? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா? லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதே இது நான் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டேன், ரைட்டா? நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இதே ரெசிஸ்டன்ஸை நான் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்? நான் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ப் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ சப்ளை இதில் போகுதுன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இதில் போகுது, R1 வழியாக போகுது. அப்போ R1 மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. இது வழியாக போகிறப்ப R2 இது வழியாக தனித்தனி. அப்போ தனித்தனியாக கரண்ட்டு போகிறப்ப ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த சர்க்யூட் எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ எனக்கு கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்க போகுது, ரைட்டா? கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்க போகுது. அட்டன் பண்ணிட்டியா? நெக்ஸ்ட் டெஸ்ட் டேட் என்ன வச்சுக்க? கம்மிங் சாட்டர்டே சண்டே. ஒவ்வொரு தடவையும் வாரம் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் இருக்குது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே டெஸ்ட். அப்போ என்னது? இது கோயிங் டு பி அ ஃபால்ஸ், ரைட்டா?
false. The answer should be parallel, right? Effective resistance, 3 resistance connected in series is greater than the highest of the individual resistance, right? Greater irukku. Match the following. Takku answer பண்ணுங்க. Yes, match the following சொல்லுங்க. Match the following answer சொல்லுங்க. Electrical current என்னது? Electrical current என்னது? Current என்னது? Ampere. Current என்னது? Ampere. Yes. 1 க்கு E, 1 வந்து E. Current வந்து ampere. Current ampere. Second one. Current is ampere. Second one. Current பொறுத்த வரைக்கும் ampere. Second, potential difference. Potential difference என்னதுப்பா? Potential difference is 2 க்கு A தானே. 2 is going to be A. 2 வந்து A. Voltage அல்லது volt. அடுத்து third one. Specific resistance. Resistance na ohm. Specific resistance na ohm meter. அடுத்து electrical power. Power எப்படி மெஷர் பண்ணுவோம் நம்ம? வாட்ல மெஷர் பண்ண போறோம். Electrical energy na joule. கரெக்ட்டா? What did it is correct? 3B. Okay. அடுத்து 4 வந்து watt, fourth one வந்து watt, fifth one joule. Clear? Right. கரெக்ட்டா பண்ணியாச்சுல? Yes. What I marked is correct. Now. Okay. Question answer. Assertion and reason. Right? Governing a reason and assertion la. First question. Electrical appliances with metallic body have a 3-wire connection. ஆமா பார்த்திருக்கீங்களா இல்லையா? ரைட்டா? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, அந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மெட்டல் பாடி, ரைட்டா? இன்கேஸ் சின்னதாக இருக்கிறதெல்லாம் மெட்டல் பாடியாக இருக்கக்கூடியதெல்லாம் எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், லேப்டாப்ஸு, இதில் எல்லாத்தையும் மெட்டல் பாடி இருக்கக்கூடிய மெட்டல் பாடி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 பின் ப்ளக் இருக்குது, ரைட்டா? இந்த மாதிரி 3 பின் மாட்டக்கூடிய ப்ளக் இருக்க போகுது, ரைட்டா? 3 பின் மாட்டக்கூடிய ப்ளக் இருக்க போகுது. அப்போ அந்த 3 பின் ப்ளக் எப்படி இருக்க போகுது? 3 pin connections reduces heating of the connecting wires. 3 pin எதுக்கு இருக்கு? கனெக்ஷனை, அதாவது ஹீட்டை குறைக்கிறதுக்கு இருக்கா? வாட் இஸ் ஆன்சர்? இந்த ஆன்சர் எதுக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 3 pin ப்ளக்கில் அந்த தேர்டு ப்ளக்கோட வேலை, ரைட்டா? அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்பயுமே யூஸ்வலாக இருக்கோட பெருசாக இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்டு நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இட் இஸ் நியூட்ரல். டிவி வந்து இப்போ வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. பிளாஸ்டிக்கில் வந்துட்டால் அதில் பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 2 பிளக்ஸ் இருக்க போகுது. இன்கேஸ் முன்னாடிலாம் மெட்டல் பாடியில் இருக்கும், முன்னாடிலாம் 3 பிளக் இருக்கும், ரைட்டா? இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது, ரைட்டா? அந்த டிவியோட லோடு, அதோட ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் இருக்க போகுது, சரியா? இந்த 3வது பின்னோட பேர் என்ன அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் அப்படின்னா வென்எவர் த எக்ஸஸ் கரண்ட் அல்லது பாடியில் கரண்ட் பாஸ் ஆகுது, அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டை எடுத்து கிரவுண்டில் கொடுத்துரும். அதுக்காக இட் இஸ் கோயிங் டு பி கிவன் அஸ் அ கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ரைட்? நோ அது எதுவுமே பண்ணாது. ஸ்டெபிளைசர் இஸ் டிஃப்ரெண்ட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெபிளைசர்? எஸ், ஓகே சோனிகா, வி கேன் கோ. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெபிளைசர்? நிறைய பேர் ஸ்டெபிளைசர் சொல்கிறாங்க. நான் லிட்டரலாக இப்போ வந்து ஒரு ஸ்டெபிளைசர் வாங்க போகிறேன். ஆக்சுவலாக சாரோட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்னா என்னது? இப்போ என்னோடய ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே நான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்னோடய வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுது, ரைட்டா? டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என் வீட்டுக்கு கரண்ட் வர்றதுக்குள்ளே வயரில் வர்றப்போ ஊடாவில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வீடு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. ஸோ என்ன, அது என் வீட்டுக்கு வரப்போ யூஸ்வலாக வோல்டேஜ் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வரும்னா, நார்மலாக நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா 240 வோல்ட்ஸ் வரணும். யூஸ்வலாக 240, அதாவது 220லேருந்து 240 வோல்ட்ஸ் வோல்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் யூஸ்வலாக. ஆனால் என்னோடய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் என்னாச்சும் ரொம்ப ட்ராப் ஆக ஆரம்பிச்சு. அரௌண்ட் 150, 160 இவ்வளோ தான் வருது. அப்போ இந்த மாதிரி வோல்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காற்று இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சஃபகேட் ஆகும்? நம்மளுக்கு காற்று கரெக்டாக கிடைக்கலன்னா சஃபகேட் ஆகுமா, மூச்சு திணறல் ஏற்படுமா காற்று கிடைக்கல அப்படின்னா? அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெபிளைசர் என்ன பண்ணும் அப்படின்னா, whenever the current is coming low it will increase the voltage இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, whenever the current is high it will reduce the கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டேபிளாக நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு தான் என்ன நம்ம ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த தேர்டு பின் இஸ் ஒன்லி ஃபார்
getting out the liberating the excess current to the earth. So third one enna assertion is true but the reason is false. Adutha, in a simpler battery circuit, the point of highest potential is the positive terminal of the battery. The current flows towards the point of the highest potential. Inge enna appadina the assertion is true but the reason is false. Appdi kadaiya, right? Assertion true, reason false. Adutha, LED bulbs are far better than incandescent bulbs. Incandescent bulb நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டு, குண்டு பல்பு அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப பெட்டர்னு சொல்கிறாங்க. LED bulb consumes less power than incandescent bulb. Yes, absolutely ரெண்டுமே கரெக்டு தான். அசர்ஷனும் ரைட்டு தான், ரீசனும் ரைட்டு தான். ஸோ அதுக்காக நம்ம கரெக்டாக எழுதிக்கலாம். சரியா? ரைட். ஷார்ட் ஆன்சர் போகலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் த கிளாஸ்? ஓகே. ஸ்டெபிளைசர் 3 பின் இருக்கும். எஸ், கண்டிப்பாக. ஆமாம். போகலாமா? ஆரம்பிக்கலாமா? எஸ், கொஷின் ஆன்சர் போகலாமா? சரி, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம 1 மார்க் பார்த்துட்ருக்கோம், ரைட்டா? இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா டெஃபினட்டாக வி வில் கெட் அ குட் மார்க். ஆரம்பிக்கலாமா? எஸ், போகலாமா? ரெடி. ஓகே. டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட யூனிட்டை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் is said to be 1 ampere. The current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. Current flowing through a conductor is said to be 1 ampere, right? The current flowing through a conductor, or conductor இருக்கு, இதில் போகக்கூடிய current என்ன அப்படின்னா said to be 1 ampere. எப்போ அது 1 ampere னு சொல்ல போகிறாங்க? when a charge of 1 coulomb, charge of 1 coulomb என்னது? இப்போ 1 coulomb of charge என்னது? amount of charges, ரைட்டா? 10 சார்ஜ் 20 சார்ஜ்னு சொல்கிறேன்ல, அப்போ 10 சார்ஜுங்கிறது 1 coulomb. 12 பேனாங்கிறது 1 டசன், 20 பேனாங்கிறது 1 டசன் கிடையாது, 24 பேனாங்கிறது 2 டசன், அந்த மாதிரி தான். ஸோ டசன்ஸ் மாதிரி தான் எங்கே கூலும்போ. கூலும்புங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். வென் அ சார்ஜ் ஆஃப் 1 coulomb, ரைட்டா? 1 coulomb அப்படிங்கிற அளவுக்கான சார்ஜ் ஃப்ளோ அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன். இதில் பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1 coulomb சார்ஜ் பாஸ் ஆச்சு அப்படின்னா இன் 1 செகண்ட், ஒரு செகண்டில், தென் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 coulomb பை 1 செகண்ட். ஸோ தான் 1 ஆம்பியர். 1 ஆம்பியருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செகண்டில் 1 coulomb, ரைட்டா? எவ்வளோ கூலும் போகுது குறிப்பிட்ட டைமில் அப்படிங்கிறது தான் பர்டிகுலர் டைமில். வென் சார்ஜ் ஆஃப் 1 coulomb ஃப்ளோஸ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர் இன் 1 செகண்ட், அதுதான் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், what happens to the resistance as the conductor is made thicker? What happens to the resistance as the conductor is made thicker? ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் என்ன கேட்குறாங்க? கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் as the conductor is made thicker. கண்டக்டர் நீங்கள் திக்காக பெரிய திக்கான ஒரு வயராக போட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/A, ரைட்டா? ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரோன்னு ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? L/A, லென்த் ஆஃப் த கண்டக்டர். இதே நீங்கள் நீளமான கண்டக்டர் வச்சுருந்தீங்கன்னா, ரைட்டா, நீளமான வயராக இருந்துச்சுன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதே நீளமான வயரை இப்படி ஒரு ஃப்ளாட்டான தட்டு மாதிரி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ரைட்டா? அதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா, சரியா? ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/A. A இஸ் ஈக்குவல் டு πr². ஜென்ரலாக நம்ம சர்க்கிள்னு வச்சுக்கணும் அப்படின்னா πr². வயர் இருக்குல்ல, வயரில் சர்க்கிள், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தானே போயிட்டுருக்கு, அதனால் πr². R இஸ் த ரேடியஸ் which determines the thickness. வயரோட திக்னஸ், கரெக்டாக? இதோட திக்கான வயர். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பென், இதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பெண்ணோட திக்னஸ் கம்மி, ரைட்டா? என்னோட பெண்ணை விட இந்த பெண்ணோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். திக்னஸ் கூட 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 ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். why is tungsten metal used in bulb but not in fuse wire? கவனிச்சியா? சூப்பரான கொஷின், தரமான கொஷின், ரைட்டா? டங்ஸ்டன் பல்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் ஃபியூஸ் வயரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஃபியூஸ் வயரோட வேலை என்னப்பா? ஃபியூஸ் வயரோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்? நிறைய கரண்ட் வந்துச்சுன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகி
கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டியூப் லைட், ஃபேன் எல்லாம் நம்மளுக்கு சேஃபராக இருக்க போகுது. இது என்ன பண்ணும், நம்மளோட டங்ஸ்டன்ஸ் குடு 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 நீ குடு 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 நீ குடு 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 குடுன்னு எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்க போகுது. ஏன்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டு ஜாஸ்தி, ரைட்டா. மெல்ட்டிங் பாயிண்ட் அரௌண்ட் 2900 டிகிரி செல்சியஸ், ரைட்டா. அரௌண்ட் 2900 டிகிரி செல்சியஸ். நம்மளோட பல்பு பார்த்துருக்கியா, பல்பில் அந்த டங்ஸ்டன் என்ன தெரியுமா வருது, கரண்ட் கொடுக்குறப்ப அந்த டங்ஸ்டன் எரியுது, அந்த டங்ஸ்டன் கொழுந்து விட்டு எரியுது. அதான் நம்மளுக்கு பல்ப் பார்த்தா அப்படின்னா இந்த முன்னாடிலாம் பார்த்துருப்போம், இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலர் லைட்டில் இருக்கும், ரைட்டா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக உள்ளே எரியுது. அது ஃபியூஸ் போய் பார்த்துருக்கியா, அது பார்த்துருக்கியா, ஃபியூஸ் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கம்பி கட் ஆகிருக்கும். எப்படி கட் ஆகும், தினம் எரிஞ்சு 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 ஒரு பர்டிகுலர் டேயில் நான் அது என்ன ஆகிடும், கட் ஆகிடும், ரைட்டாக. அந்த ஃபியூஸ் அந்த கம்பி பிஞ்சு போயிடும், ரைட்டாக. அந்த கம்பி மெல்ட் ஆகிடும், கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். அதுதான் என்ன அப்படின்னா ஃபியூஸ் போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாதிரி அது அவ்வளோ டெம்பரேச்சரை வித் ஸ்டாண்ட் பண்ணும். அவனை கொண்டு போய் நம்ம வீடு ஃபியூஸ் வயரில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக தூங்கிட்டே இருப்பான். என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோன்னு கரண்ட்டை கொடுக்குறீங்க, நிறைய கரண்ட்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், சரியா. அதனால் ஃபியூஸ் வயரை நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. ஃபியூஸ் வயர் ஹேஸ் டு பி மெல்ட் ஈஸியாக என்ன பண்ணணும், மெல்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான், சரியா. ரைட். அடுத்து, டங்ஸ்டன் ஹேஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், இட் கேன் பி அ ஹை ஹீட் ஃபார் க்ளோயிங், பட் இன் ஃபியூஸ் வயர் the wire will not melt when a large amount of current, right? But in fuse wire, இதை கொண்டு போய் fuse wire வச்சோன்னா the wire will not melt when large amount of current is passed through it, but the appliances will be get damaged. அதனால் என்ன பண்ணக்கூடாது, அவனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. Name any two devices which work on heating effect of electric current. ஒன்று என்னது, அயன் பாக்ஸு, இன்னொன்று டோஸ்டர். இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம், ரைட்டா. நெக்ஸ்ட், define electric potential and potential difference. Electric potential na enna first, electric potential at a point, or particular point, right, or circuit podu or wire podu appadina, is defined as the amount of work done in moving a unit positive charge from infinite to that point against the electrical force. Enna appadina or positive electrons inga vandukitte irukku, appo nama enna panna porom, or positive charge opposite la kudukka porom. Amount of work done, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எடுக்கிற, ஒர்க் டன் என்னது, வேலை செய்கிறாங்க. என்ன வேலை செய்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு இங்கே இன்ஃபைனட்லேருந்து டு தேட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதுதான் என்னது, நம்ம பொட்டன்ஷியல், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லப்படும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஹீட்டர் எழுதலாம், ஹீட்டர் எழுதலாம், வாட்டர் ஹீட்டர்னு எழுது, ரெடா புட்டேஸாக வாட்டர் ஹீட்டர். சரியா. அடுத்து பாருங்க, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். The electrical potential difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. Electric force opposite ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது தான் என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா. This is going to be the potential difference. ஈஸியாக முடிஞ்சிருச்சு, ரைட்டா. சிம்பிள். இது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா நீ கண்டிப்பாக அப்படியே எழுதி ஆகணும். திஸ் இஸ் அ டெஃபினிஷன்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ரிமெம்பர் இட், கம்ப்ளீட்லி ஜஸ்ட் டேக் இட் அண்ட் எழுதிடு, அப்படியே எழுதி. வாட் இஸ் த ரோல் ஆஃப் எர்த் வயர் இன் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ்? எர்த் வயரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எர்த் வயர் ப்ரொவைட்ஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் எப்பயுமே எப்படி போகும்னா, எங்கே பிரச்சனையோ இல்லையோ அந்த வழியாக தான் போக ட்ரை பண்ணும், ரைட்டா. எந்த பக்கம் பிரச்சனை இல்லையோ அந்த பக்கத்தில் ஈஸியாக போயிடும். அதே தான் இங்கேயும். எர்த் வயர் சென்ஸ் த கரண்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளையன்சஸ் டு த எர்த். எர்த் வயர் என்ன பண்ண போகுது, பாடியிலேருந்து ஆக்சுவலாக சப்ளை உள்ளே போகணும். இப்போ இந்த போர்டை நான் டச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போர்டு எனக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், அப்போ எனக்கு ப்ராப்ளம். இப்போ இந்த ஷாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க எக்ஸஸ் கரண்ட் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இது வழியாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடுது, கிரவுண்டில் அது கொடுத்துட போகுது, சரியா. அது கிரவுண்டில் கொடுத்து இது எழுதுனா ரைட் பண்ண மார்க் வருமா? ஏன் வராது, ஏன் வராது, யார் மார்க் வராதுன்னு சொன்னால் இதுதான் ஆன்சர், சரியா. இதுதான் ஆன்சர். இது கவனமாக படிங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும், மார்க் வரும். The earth wire sends the current from the body to appliances to the earth. Whenever a live wire accidentally touches the body of the metallic electric appliances, எப்பெல்லாம் கரெக்டாக டேரெக்டாக கரண்ட் சப்ளை இந்த பாடியில் பட்டாலும் அந்த கரண்ட் என்ன பண்ணும், எக்ஸஸ் கரண்ட்டை எர்த் வழியாக வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus earth wire serves as a protective conductor which saves us from the electric shocks. நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸ்டேட் ஓம்ஸ் லா இப்போ ரொம்ப முக்கியமான கொஷின்பா. ஓம்ஸ் லா நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. At a constant temperature, the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. So, I is directly proportional to V. அப்போ I is equal to 1 by R V. அப்போ V is equal to IR. The very famous electricity formula, right? Electric current ஓட இந்த சாப்டரோட very famous formula, right? சரியா? Yes. அடுத்து ரெசிஸ்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன, ரைட்டா? ஹாஃப் இயர்லியில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, இந்த தடவையும் ஹாஃப் இயர்லியில் கேட்கலாம். சரியா? கவனிங்க. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஆஃப் அ யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா அக்ராஸ் அ செக்ஷன். ஒரு யூனிட் ஏரியாவில் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஒரு லென்த், ஒரு பர்டிகுலர் ராடில் கரண்ட்டு போகிறதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி என்னவோ அதுக்கு ஆப்போசிட், ரைட்டா? ரோ அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகிறது தான் கண்டக்டிவிட்டி. இங்கே என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட். சரியா? இது என்ன வேல்யூவோ அதோட ஆப்போசிட்டு. சரி, இது என்ன வேல்யூவோ அதோட ஆப்போசிட் தான். ரைட்டா? இது என்ன வேல்யூவோ அதோட ஆப்போசிட். நான் வந்து டேரெக்டாக புக்கை தான் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண போகிறேன், ரைட்டா? ஐ ஆல்வேஸ் யூஸ் புக் அஸ் ரெஃபரன்ஸ். புக்கை தான் ரெஃபர் பண்ணணும், ரைட்டா? இதுக்கு 3 பாயிண்ட் தான் இருக்குது. இது 4 மார்க்கில் கேட்டாலும் அவ்வளோதான் எழுத முடியும். இதுக்கு மேலே இதுக்கு வேறு பாயிண்ட்டே கிடையாது. அதனால் இதை மட்டும் எழுதினாலே போதும். சரியா? ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்க கொஷின் மட்டும் படித்தா போதுமா? அதையாவது படிச்சிருங்க. சரியா? அந்த மட்டுமாவது படிச்சிருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஆஃப் அ யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இதோட யூனிட்டு ஓம் மீட்டர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ்னால் வெறும் ஓம், ரெசிஸ்டிவிட்டினா ஓம் மீட்டர். கவர்மெண்டா? ரெசிஸ்டன்ஸ்னா ஓமு, ரெசிஸ்டிவிட்டினா ஓம் மீட்டர். இது பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் அப்படின்னா மோ, கண்டக்டிவிட்டினா மோ மீட்டர் -1. இதோட ஆப்போசிட் மோ மீட்டர் -1 அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள், ரோ ஈக்குவல் டு RA/L. இதோட தலைகீழாக தானே இங்கே இருக்க போது. அப்போ இது சிக்மான்னு கூட போடுவாங்க, ஒரு சிலரில் சீன் கூட போடுவாங்க, ரைட்டா? சிக்மா ஆர் சி எப்படி வேணால் போட்டிருப்பாங்க. 11th 12th போனால் சீன் இருக்கும். இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/ρ. அப்போ 1/ρ தலைகீழ எழுதுனா என்ன வரும்? L/RAன்னு வருமா? L/RA, அவ்வளோதான். L/RA, தட்ஸ் இட். சரியா? பிளாக்கிங் சார்ஜஸ் ரெசிஸ்டன்ஸ். எஸ், கரண்ட்டை போக விடாமல் தடுக்கிறவங்க பேர் தான் ரெசிஸ்டன்ஸ், அப்படி கூட சொல்லலாம். எஸ், தட் இஸ் அ சிம்பிள் நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அடுத்து, வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அண்ட் பை. ஆல்ரெடி இந்த ஒன் வேர்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே இருக்குன்றனால தான் நான் ஒன் வேர்டில் உனக்கு சொன்னேன். சரியா? ரைட், ஓகே. கவனிங்க. parallel connection is used so that the disconnection of one circuit does not affect the other circuit. parallel connection பண்ணணும். அப்போ தான் ஒருத்தவங்க டிஸ்கனெக்ட் ஆனாலும் மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. parallel connection supplies an equal voltage to all. parallel connection supplies an equal voltage to all. parallel connection என்ன பண்ண போகுது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் வோல்டேஜை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. So long answers we will be studying in the evening. Now what are the doubts you are having towards half-yearly exam? Towards half-yearly exam, what are the doubts you are having? General doubts, general plan, preparation plan. உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? Do you have any problems? I will give you 2 minutes of time. Just டக்குன்னு சொல்லுங்க. Yes, make it fast. என்ன ஆச்சு? வர அட்டெண்டன்ஸ் கம்மி ஆகிடுச்சு. ஓகே, ரைட். அதுக்கு ஒரு பண்ணுறேன், ஒரு வழி பண்ணால் தான் அட்டெண்டன்ஸ் திரும்ப வரும்னு நினைக்கிறேன். சரியா? எஸ், பார்த்துடலாம். ஃபியராக இருக்க. ஏன் ஃபியராக இருக்க? நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அழகாக நம்ம படிச்சிடலாம். நம்மளோட பிளான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம பிளான் படி சூப்பராக போயிட்டுருக்கோம். டீட்டெயில் மட்டும்தான் நம்ம படிக்கல, டீட்டெயில் தவிர இது எல்லாமே நம்ம சூப்பராக படிச்சுட்டே இருக்கோம். நீனே பாரு, நீனே ஆச்சரியப்படுற மாதிரி டெய்லி காலையில் வீடியோ. இது வரைக்கும் நீ மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாத்தையும் நீ முடிச்சிருந்துருப்பேன். யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ண மிஸ் பண்ணாமல் டெய்லி கிளாஸ் சார் சொல்லித்தர கிளாஸு டெய்லி பண்ணுறதா அட்டன் பண்ணுறியோ நீங்கள் எல்லாருமே அழகாக இன்னும் எத்தனை லெசன் முடிச்சாச்சு? ஹாஃப் இயர்லிக்கு 4, 5, 8 லெசன் முடிச்சாச்சு. 8 லெசன் ரிவிஷன். ஆக்சுவலாக நம்ம 10 முடிச்சிருக்கணும், பரவாயில்ல. சரி, 7 லெசன் முடிச்சாச்சு. கம்பல்சரி ப்ராப்ளம் 50 படித்து முடிச்சிருக்கோம். இட் இஸ் அ வெரி பிக் திங். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கோம். அதனால் நீ வரியே பண்ணாத, நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ரைட்டா? சூப்பராக நம்ம பண்ணிடலாம். சரியா? ஓகே.
ஃபிசிக்ஸ் சம்மும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரைட்டா. வி வில் டூ இட். இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நம்ம சாயங்காலம் நம்ம டெஃபினட்டாக பண்ணி முடிச்சிடலாம். சரியா? இதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் கண்டிப்பாக மறந்து போயிடும். நீ திருப்பி என்ன பண்ணணும், உன்னோட வாயில் நீ ஒரு தடவை உன் மனசில் என்ன பண்ண நினச்சதை படிக்கணும் ரைட்டா. நீ அதை படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உன் மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணதை தொடர்ந்து படிக்க ஆரம்பி. நீ படித்தேன்னா ஈஸியாக படிச்சிடலாம். பயாலஜிக்கு கிளாஸ் எடுங்க. பயாலஜி தானே பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு காலையில் கெமிஸ்ட்ரி, அப்போ அதுக்கு ஒரு நாள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படி தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸா, அப்போ நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து 2 நாள் பயாலஜி இருக்குவார். அடுத்து 19ஆம் தேதி 2 நாள் பயாலஜி இருக்குது. நாளைக்கு இன்னும் 2 கிளாஸ் இருக்கா. நாளைக்கு காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் இருக்குது போல். நாளைக்கு 29ஆம் தேதி தான். நாளைக்கு 28ஆ, நாளைக்கு ஒன்று தான், நாளான்னைக்கு தான். சரி ஓகே ரைட். ஐ வில் டெல் யூ என்னென்ன அப்படின்னு. புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஷின். புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் உனக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ரைட்டா. புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் ரைட்டா. டீட்டெயில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிற டீட்டெயில் செஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டீட்டெயில் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் அதில் படிக்கலாம் ரைட்டா. கண்டிப்பாக எஸ்கே உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ அப்பப்போ உனக்கு எதாவது டவுட்னா நீ என்கிட்ட கீழே நான் உனக்கு சொல்லிடுறேன். சரியா? அதை நான் பண்ணிடுறேன். டீட்டெயில் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினச்சிருக்கேன். இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி என்ன தேர்ஸ்டேவா, இன்றைக்கி தேர்ஸ்டேவா வெனஸ்டேவா, ஏன் எனக்கு வர இந்த டேஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு 2 நாள் ஏதாவது ஒரு நாளில் வி வில் ஸ்டார்ட் இட் ரைட்டா. நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் டயக்ராம் இருக்குது. பயாலஜியில் நிறைய டயக்ராம் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அந்த மாதிரி 1-2 தான் இருக்குது. பார்த்துடலாம். ஓகே ரைட்டா. சரிப்பா ரைட். நம்ம இதே மாதிரியே போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பண்ணிடலாம். இது போக நம்ம 1 word வீக் குவிஸ் வேறு நம்ம ஒரு தடவை டெஸ்ட் எழுதணும். ஸோ பார்த்துக்கலாம். சரியா? ஓகே டாடா பாய், see you. If you can't then who can. டாடா பாய். ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? இது ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? ஷார்ட் ஆன்சர் இல்லையா இல்லை டெஃபினிஷன் இல்லையா? வெரி ஷார்ட் ஆன்சரா? இதா கரண்ட்டா? கரண்ட்டா? இந்த கொஷினா ரவி? எந்த கொஷின்? விச் கொஷின்? விச் கொஷின்? எந்த கொஷின்? இன்னும் சீக்கிரமாக கிளாஸ் வைங்க. இதை விட சீக்கிரமாவா? இதுக்கே வரமாட்டேங்கிறாங்களே, இதை விட சீக்கிரமாக எப்படி பண்ணுறது? இந்த கொஷினாடா ரவி? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா? இந்த கொஷினா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் ரைட்டா. ஒரு வயர் இருக்குது, ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வயர் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. அது என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அப்போ இந்த பாயிண்டில் யாரோ இருக்காங்க, ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எங்கேயோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ரைட்டா. எங்கேயோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்க்யூட்னு வச்சுக்கலாம். இது ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். இங்கேருந்து என்ன பண்ணுறேன் நான், இங்கேருந்து பாயிண்ட் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாயிண்ட்டுக்கு நான் தள்ளுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் சார்ஜ் இப்படியே தள்ளி 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 கொண்டு போயிட்டே இருக்கேன் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இப்படி நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் பண்ணுறப்ப தேர் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் என்னதுப்பா? கரண்ட்டு. கரண்ட் என்ன பண்ண போகுது? ஆப்போசிட் சைடில் வந்துகிட்டு இருக்கு. கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்? பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டு பேருமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடியது, எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்ல போகிறோம். பொட்டன்ஷியல் இஸ் எனர்ஜி, தட்ஸ் இட். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸா ஃபர்ஸ்ட் கொஷினா? ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ டவுட்டு? என்ன ஆச்சு என்னோட தங்க பிள்ளைங்களுக்கு? வாட் ஹேப்பன் டு மை டியர் கிட்ஸ்? வாட் ஹேப்பன்? Ohm's law states that relationship between power and voltage. Ohm's law என்னது நம்மளுக்கு? Ohm's law is for Ohm's law இப்போ தானே பார்த்தோம்.
V is equal to IRன்னு வோல்டேஜும் கரண்ட்டும் தானே இருக்குது, அங்கங்கே பவரும் வோல்டேஜும் இருக்குது ரைட்டா. வோல்டேஜும் கரண்ட் நாட் பவர் சரியா, வோல்டேஜும் கரண்ட் நாட் பவர். அடுத்து இதெல்லாம் ஈஸிடா. எர்த்து இப்போ தானே பார்த்தோம், எர்த்திங் பிரச்சனை இதில். PDF கீழே அட்டாச் பண்ணேன், நான் சாயங்காலம் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் சரியா. ரவி நான் தனியாக உனக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன் ரைட்டா. நான் வந்து ஒரு அனிமேஷனோட போட்டேன் அப்படின்னா உனக்கு அப்போ புரியும் சரியா. டோன்ட் வரி. ஓகே ரைட் சரியா. நவ் யூ கேன் லீவ். ஸ்கூலுக்கு போகிறேன் நம்ம. ஈவினிங் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ ரைட்டா. ஈவினிங் வந்து நம்ம ஏதாவது ஒரு லைவில் மீட் பண்ணலாம். ஓகே டாடா பை பாய், see you.